ரம்ஜான் ரெசிபீஸில் இன்றைக்கி ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தக்காளி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதோட கண்ணெல்லாம் கட் பண்ணி குக்கரில் சேர்த்திருக்கேன். இப்போ இதோட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். அதோட மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்தை தகுந்த போல் உப்பு மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 பீட்ரூட் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதனால் இதோட கலர் ரொம்ப நல்லா வரும். கொஞ்சோண்டு வினிகரை சேர்த்திட்டு இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு இப்போது குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட ஸ்கின் எல்லாம் எதுவும் ரிமூவ் பண்ண வேண்டாம். இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பீட்ரூட் எல்லாம் சேர்த்திருக்கனால ரொம்ப நல்லா இதுக்கு கலர் வரும். இதோட தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தி அரைச்சிடக்கூடாது. ஏன்னா தண்ணியெல்லாம் சேர்த்திட்டா இதோட ஷெல்ஃப் லைஃப் அவ்வளோ வராது. எந்த கடாயில் நான் கெச்சப் பண்ண போகிறேனோ அந்த கடாயிலே வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா பல்பியாக நல்லா ஃபில்டராகி வந்துடும். இந்த சக்கையை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போது அடுப்பில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் கொஞ்சம் கிளறிட்டே இருங்க. அப்பப்போ இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். உங்கள் கெச்சப் எந்த அளவுக்கு இனிப்பாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா சுண்ட விட்டுடலாம். ஓரளவுக்கு சுண்டதுக்கப்புறம் இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஊற்றுனா இந்த மாதிரி ரன்னியாக வரக்கூடாது. இனியும் கொஞ்சம் நேரம் இனியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் சுண்டுட்டோம். இது நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2 மாதம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த மாதிரி ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. அதே மாதிரி விரல் விட்டு ஒரு கேப் விட்டால் இந்த மாதிரி ஒழுகாமல் வரணும். இது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி டொமேட்டோ கெச்சப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.